இதுக்குத்தான் கண்டதை திங்காதன்னு தலையில அடிச்சுக்கிறது. எப்ப பாரு எதையாவது வாயில வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டே இருக்கிறது. டாக்டர்கிட்ட கூட்டு போணுமா? சரி வா கிளம்பு. அண்ணா போயிட்டு வந்துடுறேண்ணா. தம்பி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் காத்துட்டு இருக்கு. என்ன புரியலையா? நம்ம ராஜேந்திரன் தம்பி அப்பாவாக போறாரு. தம்பி வாழ்த்துக்கள் தான் தம்பி, வாழ்த்துக்கள். நம்ம கைராசி வீட்ல சீக்கிரமே ஒரு குழந்தை சத்தம் கேட்க போதுமா? வைஜெயந்தி முழுகாம இருக்கம்மா. வைஜெயந்தி, இந்த சந்தர்ப்பத்துல எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க தெரியுமா? எத்தனை வருஷம் கழிச்சு இந்த கைராசி குடும்பத்துக்கு முதல் வாரிச நீ உருவாக்கி கொடுத்திருக்க. இவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கோம். இனிப்பு இல்லாம எப்படி? நான் போய் பாயசம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். வா வா நீ போலாம். வைஜெயந்தி, நானும் ஏதோ வேற வந்து நினைச்சிட்டேன். அண்ணா பாருங்க. இந்தாடா ராஜேந்திரா, பாயசத்தை உன் கையால உன் பொண்டாட்டிக்கு கொடு. நீங்க கொடுங்கப்பா. அம்மாக்கு கொடு. இந்தாங்கம்மா. ஸ்பெஷல் ஃபார் யூ. அக்கா, உங்க வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு உருவாகிறதுக்கு முன்னாடி நான்... ஏய், என்ன பேசுற நீ? உன் மேல எனக்கு இருந்த பழைய மனக்கசப்பு கூட இப்ப இல்ல. ஏன் என் மனசுல என்னமோ பண்ணுது வைஜெயந்தி. இந்த நிமிஷம் நீதான் இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்த்திருக்க. இந்த குடும்பத்தோட வாரிச நீ சுமந்துட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு பூரிப்பா சந்தோஷமா இருக்கு தெரியுமா வைஜெயந்தி? ஊர் உலகத்துல எத்தனை நாள் ஏச்சு பேச்செல்லாம் கேட்டிருப்பேன் தெரியுமா? ரோட்ல யார் யாரோ சொல்லுவாங்க, ஏன் என்ன பெத்த என் அம்மாவே என் வயிற்றுல புழு பூச்சி கூட தங்காதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க. என்னதான் நான் அவரோட தம்பிங்கள குழந்தைங்களா பாவிச்சாலும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு எங்கிருக்கேனே தவிர என்னைக்குமே எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நினைச்சதில்ல வைஜெயந்தி. என்ன இவரோட 4 உடன்பிறப்புகளையும் என்னோட குழந்தைங்களா தான் நான் பார்த்திருக்கேன். அக்கா, எனக்கு பொறுக்க போற குழந்தையும் உங்க குழந்தைதான்க்கா. இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அக்கா, என்னக்கா இது? இப்பதான் உண்டாயிருக்கேன், இன்னும் 9 மாசம் இருக்கு. என்னமோ 7ஆம் மாசம் நடக்கிற மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னா எப்படி? அதெல்லாம் கிடையாது, அது அப்படிதான். இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் தான் பாத்துப்பேன். என்ன சரியா? அக்கா, நிஜமாவே உங்கள மாதிரி ஒரு அக்கா இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன லூஸ் மாதிரி பேசுற? இது பாரு, அடிக்கடி இந்த மாதிரி அழக்கூடாது. அப்புறம் முன்ன மாதிரிலாம் கோவப்பட்டு கத்தி சண்டை எல்லாம் போடக்கூடாது. அப்புறம் அங்க எங்கேன்னு அலைவியே அந்த மாதிரிலாம் அலையக்கூடாது. முக்கியமா வேலைக்கு நல்லா சாப்பிடணும். சரிக்கா. டென்ஷனாவே இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டா இருக்கணும். போதும்க்கா, போதும்.
டேய் ராஜேந்திரா, அம்மா இன்னும் 2-3 நாளைக்கு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வைஜெயந்திய அழைச்சுக்கிட்டு சினிமா அங்க எங்கன்னு போயிட்டு வாங்கடா. அவ நாக்குக்கு ருசியா ஏதாவது சாப்பிட கேட்டானா அதை வாங்கி கொடு. அதே மாதிரி டாக்டர் கிட்ட செக்அப்லாம் கரெக்டா கூட்டிட்டு போயிடு. சரி நம்ம டாக்டர் ஜெகநாதன் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் கிளினிக் கூட இங்க தான் இருக்கு. அவங்க பேர் கூட மலர்வதி. அவங்க கிட்டயே கூட்டிட்டு போயிடு. சரிண்ணே, நான் கூட்டி போறேன். இவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த சந்தோஷமான செய்தி எல்லாருக்கும் ஆறுதலை தருது ராஜேந்திரா. என் மனசுல பெரிய பாரம் குறைஞ்சு நிம்மதி வந்தா மாதிரி இருக்கு. இந்த குழந்தை வர நேரம் வீட்டுல எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். வேலூர் மரகதாம்பிகை கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அங்க சிம்மக்குளத்துல முழுகி எழுந்தா குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏய், சரவணா. சரவணா, ஆனந்திய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனியாமே? ஒண்ணும் இல்லம்மா நல்லா தான் இருக்கா. டேய், நீ எங்க கூட தானே இருந்த? எப்படி அதுக்குள்ள அவனுக்கு சொல்லி ஸ்வீட்டை வாங்கிட்டு வர சொன்ன நீ? இல்லடே, நான் ஒண்ணும் சொல்லலண்ணே. இல்லையா? ஏய், ஆமா, என்ன நீங்க இனிப்போட வந்திருக்கீங்க? வைஜெயந்திக்கு குழந்தை உண்டான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னது? போச்சா? அப்படியா? வாழ்த்துக்கள்ரா. அண்ணே பாருங்க, இப்பதான் அவனுக்கே தெரியுது. அப்புறம் ஆனந்திய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன்ல, அங்க ஆனந்தி கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க. ஆனந்தி, டேய், அடடடடடடா, சிங்க குட்டிகளா. வாழ்த்துக்கள்டா. நல்லா வாழ்த்துக்கள் ஆனந்தி. என்னது இது? வாழ்த்துக்கள் தம்பி. லாட்டரியில டபுள் பம்பர் பிரைஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா என்னம்மா அது இந்த சமயத்துல போய் கால்ல விழுந்துட்டு? நல்லா இரு. ஆ? சீக்கிரமா எங்க குல வாரிச கொண்டு வந்துட்டியம்மா. மகராசியா இருக்கணும். சரவணன் தம்பி, ஆனந்திக்கு இனிப்பு எடுத்து ஊட்டி விடுங்க. வாங்க வாங்க, இந்த என்ன பக்கம் நீ? வாங்க. ஊட்டி விடுங்க. சீக்கிரம் வாங்க. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மருந்து டானிக்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. குடும்பத்துக்கு கடைசியா வந்தாலும் முந்திக்கிட்டா. அம்மா, இன்னைக்கு ராத்திரி காலடி மண்ணை எடுத்து சுத்தி போடணும். மறக்காம வீட்டு வாசல்ல நம்ம சூட ஏத்திடணும். ஆனந்தி, உனக்கும் தான் சொல்றேன், இனிமே சண்டை போடக்கூடாது. சாப்பிடாம போறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சமத்து பொண்ணுங்களா நாங்க சொல்றத 2 பேரும் கேட்டு நடந்துக்கணும். சரியா? ம். தம்பி, நீங்க வேணா பாருங்க, மனசு வருத்தப்படாதீங்க. பானு மனசு மாறி வீட்டுக்கு வரத்தான் போறா. அவளுக்கும் ஒரு நல்ல செய்தி வரத்தான் போகுது. அப்புறம் இந்த வீடு முழுக்க குழந்தைங்க தான். யாரு குழந்தைய யார் தூக்குறதுன்னு நானும் அம்மாவும் கஷ்டப்பட போறோம். இல்ல அண்ணி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என் மனசுல உங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகி நீங்க அம்மா ஸ்தானத்தை அடையணும். அதுதான் நீ எனக்குலாம் வேணும். என் விஷயத்தை பத்திலாம் நான் அந்த மாதிரி நினப்பெல்லாம் விட்டாச்சு. என் மனசுலயும் அதை பத்தி எதுவும் இல்லை. அதெல்லாம் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, பானு நீங்களும் சந்தோஷமா இருந்து சீக்கிரமா அப்பா ஆக போறீங்க. எல்லாமே நல்ல செய்தியாவே வந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் ஒரு குடும்பத்துல நடந்தா தொடர்ந்து அந்த வீட்ல சுபகாரியமாவே நடக்குமா. அந்த மாதிரி தான் நம்ம வீட்லயே ஆக போகுது. ஏய் சண்முகம், போய் அந்த லெட்டர் வாங்கிட்டு வா. வரேன். போப்பா. சண்முகம் நீங்க தானே சார்? நான் தான். உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு சார். இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்க. கையெழுத்துல சார். தேங்க்யூ சார். என்னதுண்ணே? என்ன சண்முகம்? தெரியலையாண்ணே, ஏதோ நோட்டீஸ் மாதிரி இருக்கு. அண்ணன் கொடுங்கண்ணே. என்னன்னு பாரு. இந்த பொடி.
As per the Hindu Marriage Act 1956, under the section, husband has after the marriage treated the petitioner with cruelty grounds and the additional grounds of husband and wife thoughts affluence with each other and not டேய். consenting. என்னண்ணா ஏதோ மீட்டிங்ல உரையாற்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க? என்ன எழுதிருக்கு அதுல? அது வந்துண்ணே, அது வந்து அன்னிக்கிட்டேருந்து வந்திருக்குண்ணே. அன்னிக்கிட்ட இருந்தா அவங்க உங்ககிட்டேருந்து விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அவங்க உங்ககிட்டேருந்து விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக சம்மதிச்சா நேராக போய் விவாகரத்து வாங்கிடலாம். ஆனால் அதில் உங்களுக்கு எப்படியும் விருப்பம் இருக்காதுன்னு தெரிஞ்சு அவங்களே உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு பெட்டிஷன் அமைச்சிருக்காங்க. என்ன இப்ப என்ன ஆச்சுன்னு எல்லாருமே இடிஞ்சு போய் நிக்கிறீங்க? என்னோட விஷயத்தை அப்படியே விட்டுடுங்க. யாரும் அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். என் வாழ்க்கை அப்படி போகணும்னு இருக்கு, அது அப்படித்தான் போகும். ஏன்னா எனக்கு நடந்த ஒரு கல்யாணம் பொருத்தமே இல்லாத கல்யாணம்னு நான் நினைக்கிறேன். நான் அவளுக்கு சரியான புருஷனா இல்லாம இருந்திருக்கலாம். அவளோட எதிர்பார்ப்பு, வளர்ப்பு முறை, அவ வாழ்ந்த வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நான் ஈடு கட்டின மாதிரி நடந்துக்காம கூட இருந்திருக்கலாமே. நான் இருக்கிற இடம் வேற, அவ இருந்த இடம் வேற, அவ எண்ணம் வேற, ஏன் எண்ணம் வேற. பொருந்தாத வாழ்க்கைய ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சு ஓட்ட முடியாது. அன்பு, பாசம், கணவன் மனைவி பிணைப்பு, இதெல்லாம் கட்டாயப்படுத்தி வராது, தானா வரணும். என் வாழ்க்கையே முரண்பாடுகளோட தான் ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் அதுல தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அது மீண்டு வருமா, வருதா, வராதா, இதெல்லாம் நான் யோசிக்கல. ரெண்டாவது, இந்த நேரத்துல அதை பத்தி நான் பேச வேணாம், பேசக்கூடாது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான வித்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நேரம் இது. இத போய் என் விஷயத்தோட பேசி மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிட்டு விடுங்கண்ணே, விடுங்க அண்ணே. அண்ணி என்ன நீங்க ஏதாவது சந்தோஷமா பேசுங்க அண்ணி. அடுத்து நாம என்னெல்லாம் பண்ணோம் அதை சொல்லுங்க அண்ணி, பேசுங்க அண்ணி. என்ன வைஜெயந்தி, இந்த விஷயத்தை உன் வீட்டுல சொல்ல வேண்டாமா? இல்லக்கா, இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். என்னம்மா சொல்ற? உங்க வீட்டுல சொல்லலாம்ல, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எங்களை மாதிரி தானே அவங்களும். இல்லத்த, இன்னும் ஒரு வாரம் இல்ல 10 நாள் போட்டும். இப்ப சொன்னா உடனே அந்த வேகத்திலேயே என்ன அங்க அழைச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதோட அங்க சூழ்நிலை வேற சரியில்லை. அப்பா அம்மாவுக்குள்ள சண்டையும் சச்சரவுமா இருக்கு.
அதுவும் இல்லாம வீரசேனன் விஷயத்துல அப்பா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சடகோப்பா அண்ணன் வேற அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நானும் அங்க போய் அமைதியா இருக்க முடியுமான்னு கூட சொல்ல முடியாது. நான் உண்டாயிருக்கிறத சொல்றது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, பதட்டத்தை நிறையவே கொடுக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியும். நான் இப்ப தாயாகும் போதுதான் எனக்கும் சில உணர்வுகள்லாம் புரியுது. அவங்க இன்னும் உங்களை விரோதமா தான் அத்தை பாக்குறாங்க. ஒண்ணு, நான் வீரமணி பொண்ணு வைஜெயந்தியா அங்க இருக்கணும், இல்ல கைராசி குடும்பத்தோட மருமகளா இந்த வீட்டுல இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறது தான் என் குழந்தைக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு சொல்ல வேண்டாத்த, 10 நாள் போகட்டும், அதுக்கப்புறமா யோசிக்கலாம். அவ சொல்றதும் சரிதானம்மா. இந்த விஷயத்தை இப்ப சொல்லி குழப்பிக்க வேண்டியதில்லம்மா. அவ இங்கேயே இருக்கட்டும். இல்லப்பா, ஆனா எப்படி சொல்லாம இருக்கிறது? எனக்கு கூட எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க பெரியம்மாவை பார்க்கணும், அவங்க கிட்ட நான் உண்டா இருக்கிறத சொல்லணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். போனா அங்கேயே இருன்னு கூட சொல்லிடுவாங்க. வேண்டாம் அத்தை, இப்போதைக்கு தெரிய வேண்டாம் அத்தை. அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே நம்ம வீட்டை பத்தி தப்பா தான் நினைப்பாங்க. அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரிம்மா. ஆனந்தி, என் கண்ணு ராசாத்தி, நல்ல செய்தி சொன்னம்மா. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலம்மா. இந்த ஸ்வீட் சாப்பிடுவா. ஐயோ அம்மா வேண்டாம்மா. பரவாயில்ல, சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடு. மாப்பிள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரத்துல என்ன தாத்தா வாங்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. ரொம்ப நன்றி மாமா. அம்மா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்புக்கு என்ன, நல்ல இனிப்பான செய்தி சொல்லிருக்கீங்க. என்கிட்ட குழந்தைய கொடுத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு சைக்கிளே கிட்டு வந்து தம்பி. அவ்வளவு தெம்பா இருக்கம்ல. சம்பந்தியம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இல்லாமையா இருக்கும், ரெட்ட சந்தோஷம் சொல்லணும். எங்க வைஜெயந்தி முழுகாம இருக்கா. அப்படியா? சொல்லவே இல்லையே. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்மா. ஸ்வீட் கூட உங்களுக்கு. இந்தம்மா கொஞ்சம் எடுத்துக்கோ. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. தேங்க்ஸ்மா. மகராசியா இருக்கணும். எங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சம்பந்தி, ஆனந்தி ரொம்ப பூஞ்ச உடம்பு. சின்ன வயசுல இருந்தே நோயெல்லாம் தாங்க மாட்டா. சோர்ந்து படுத்துருவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. பெரிய பெரிய டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டிக்கலாம். இப்பவே நல்லா தான் இருக்கா. சராசரி பொண்ணுங்களுக்கு வர்றது தானே. இந்த வீட்டுல அவளுக்கு என்னங்க குறை? ராணி மாதிரி பாத்துக்கிறோம். பொண்ணுக்கு 10 பேர் இருக்கோம். உங்க பொண்ண ஒரு வேலையும் செய்ய விட மாட்டோம். மாசம் மாசம் செக்அப் பண்றது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்லம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு தலைப்பிரசவம் வேற. நாங்களே வச்சு பாத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆனந்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்னு. வீட்டுக்கு இப்ப அழைச்சிட்டு போறீங்களா? ஆமாம்மா. என்னங்க பேசுறீங்க? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணா இருக்கட்டுமே. நீங்க எப்ப வேணாலும் வாங்க போங்க. உங்க பொண்ணுக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு வாங்க. இல்ல, அம்மா வீட்டுல வச்சு பார்த்தா அவளுக்கு சந்தோஷமா இருக்குமேன்னு தான். ஏங்க, அப்படி பார்த்தா கூட 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் வளகாப்பு சீமந்தம் அதெல்லாம் முடிச்சிட்டு தானே கூட்டிட்டு போவாங்க. ஏங்க, என்னங்க நீங்க தலையை சுத்தி பேசிட்டு இருக்கீங்க? தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லுங்க. இத பாருமா மீனாட்சி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத.
உனக்கு இத்தனை நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. என்ன வேணா சொல்லு, உனக்கு அந்த ஏக்கம் இருக்கதான் செய்யும். அந்த ஏக்கத்தோட என் பொண்ணுக்கு பணிவிட செய்யும் போதே இதெல்லாம் சரியா இருக்குமா? எனக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு. குளம் தழைக்க குடும்பம் தழைக்க வாயும் வயிறுமா இருக்கிறவளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அறிவு இல்லாம எதையும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க கிளம்புங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல மாப்பிள்ள, ஏங்க கிளம்புங்க. என்னங்க நீங்க? அப்புறமா பேசிக்கலாம். கிளம்புங்கப்பா. இருங்கண்ணா, சீக்கிரம் வா. இந்தம்மா. மீனாட்சி, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்கம்மா. நீ ஒண்ணும் நினைக்காதம்மா. ஆமாம்மா. மீனாட்சி ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. மீனாட்சி மீனாட்சி. வேண்டாம் மீனாட்சி. மீனாட்சி. ஒண்ணு இல்லம்மா, நான் மீனாட்சி. மீனாட்சி நான் நல்லதா இருக்கேங்க. அவங்க ஏதோ புரியாம பேசிட்டு போறாங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த பாருங்க, நான் நல்லா இருக்கேன். அண்ணி அண்ணி மீனாட்சி. மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி சொல்றத கேளுமா. மீனாட்சி. மீனாட்சி. பானு, என்னம்மா காஃபி கூட குடிக்காம உட்காந்துருக்க? வேற ஏதாவது சாப்பிடியா? செஞ்சு எடுத்துட்டு வரவா? என்னமோம்மா, நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. என்ன பேச்சு பேசிட்டு இருந்த ஆளு? அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ இருந்தாலும் உனக்கு மன உளைச்சல் தாமா அதிகமாகும். என்னம்மா பானு, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கியா? கன்ஃபியூஷன் இல்ல, ஐம் திங்கிங் வாட்ஸ் நெக்ஸ்ட். என்ன நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்ல? ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காலமும் நேரமும் யாருக்காகவும் நிக்க போறது கிடையாது. பானு, நான் சொல்ல நீ தப்படுத்துக்காத. இந்த கல்யாணம் ஏதோ ஒரு அவசர கதியில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட முடிவும் ரொம்ப அவசரமாக கிடைச்சிருச்சு. இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடல. உனக்கு ஒன்றும் 50 வயசு ஆயிடல. ஐ நோ, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு நானும் நினைக்கல. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி. இன்னும் சொல்லணும்னா அது ஒரு சம்பவம், சடங்கு, அவ்வளவுதானே. அதே வாழ்க்கை இல்லைல்ல. கண்டிப்பா நான் என் வாழ்க்கை போயிடுச்சுன்னெல்லாம் ஃபீல் பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பத்தி தான் சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன்.